அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தை வீணிலே கர்த்தர் தருகிறதில்லை. இந்த 8வது அதிகாரத்திலே தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொல்லும் பொழுது பல நிர்பந்தங்கள் அன்றைக்கும் தேசத்தின் எல்லைகளுக்குள்ள நடக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலே தம்முடைய பிள்ளைகளாகிய தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், ஆமேன், இஸ்ரவேல் ஜனங்கள், யூதா கோத்திரத்தார், ஆமேன், இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை விட்டு எப்படியோ ஒரு விதங்களிலே அப்படியே அலக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிற காலகட்டத்தில் ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை கொண்டு எழுப்பி பேசுகிறார். நான் அடிக்கடி உங்களுக்கு விளக்கி இருக்கிறேன், கேட்காதவர்களுக்காய் சொல்லுகிறேன். There has been major prophets and there has been minor prophets. I mean, பெரிய தீர்க்கதரிசிகளை கர்த்தர் 66 அதிகாரங்களையோ எசேக்கியேல் போன்ற தீர்க்கதரிசியை கொண்டு அநேக அதிகாரங்களை ஸ்டெப்பா எழுதுறாரு. இந்த தீர்க்கதரிசி மாதிரி சகரேவெல்லாம் கொண்டு சுருக்கமாக எழுதினாலும் கர்த்தர் எப்படி திரும்ப ஜனங்கள் மேல அக்கறையாக இருக்கிறார் என்பதை சொல்லும்படிக்கு காரியங்களை எழுதி கொண்டிருக்கிறார். அதில் தான் ஒரு வாக்குத்தத்தத்தை இந்த 1ஆம் தேதி காலையில் இந்த 8வது அதிகாரத்துடைய 15வது வசனம், முதல் முறை வேதாமத்தை திறப்பவர்களா இருந்தீங்கன்னா 1098வது பக்கம், தமிழ் வேதாமங்கள்ல மாறாது. ஆமேன். அதனால இங்கிலீஷ் வச்சிருந்தீங்கன்னா எனக்கு தெரியாது. தமிழ் வேதாமம் இருந்தா 1098 எடுத்துங்க, வசனத்தை பாருங்க. அதுல 15வது வசனத்தை இப்படி வாசிக்கிறோம்: இந்நாட்களிலே நன்மை செய்யும்படிக்கு நினைத்திருக்கிறேன், பயப்படாதீங்கள். அல்லேலூயா. I want to say the way I proclaim every day. நான் சொல்லுகிற விதத்திலே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க இல்லை, நான் சொல்ல விரும்புகிறேன். இந்நாட்களில் எனக்கு நன்மை செய்யும்படிக்கு கர்த்தர் நினைத்திருக்கிறார். அதை யாரும் மாற்ற மாட்டாங்க. நான் பயப்படவே மாட்டேன். நீங்க ஆமேன்னு சொன்னா அது ஒன்று எனக்கு பெருசா தெரியல. நீங்களும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, நான் இந்த நாட்களில் பயப்பட மாட்டேன். ஜூலை 13ஆம் தேதி நான் பயப்படல. கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார். மனுஷனுடைய ஒத்தாசை விருதா. இந்த ஆராதனைக்கு வரதுக்கு முன்னாடி எவனோ ஒருத்தன் ஃபோனில் எதையோ சொல்லி செய்ய மாட்டேன்னு சொன்னான்னா அந்த ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி தூக்கி போட்டுட்டு கர்த்தர் சொல்றதை கேளுங்க. I'm telling you. அதை தீர்க்கதரிசனமா எடுத்துங்கன்னா தீர்க்கதரிசனமா எடுத்துங்க. உங்களை தேற்றுகிற வார்த்தையை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் தேற்றுகிற வார்த்தையை எடுத்துக்கொண்டு சொல்லுங்க, கர்த்தர் நன்மை செய்வார். எப்படி பேசணும்? பேசுங்க சார். கர்த்தர் நன்மை செய்வார். நான் எப்பவுமே வாழ்க்கை முழுச பேசினுக்கிறோம் இல்லை, உட்காரணும் தான். சில நேரத்தில் உட்காந்து கேட்க வைக்கிறாரு. நான் ஒன்றை கற்றுக்கொண்டேன், உட்கார்ந்தால் தூக்கம் வரும், உட்கார்ந்தால் ஒரு வாரத்தினுடைய சோர்வுகள் வரும். உட்காரும் பொழுது பேசினால், உட்காரும் பொழுது கவனிக்கணுன்றதுக்கு வாயை திறந்து பேசினாதான் கவனிக்கிறதுடைய செயல்பாடு நடந்து கொண்டே இருக்கிறது. அதனால தான் சபையில் இன்னைக்கு மாடர்ன் சர்ச்சில் அப்படி நடக்கிறோம்னு நினைக்கிறோம். அந்த காலத்தில் ஆரம்பித்த சபைகளில் அப்படியே போவாங்க, எல்லாருக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பெஞ்ச் போட வச்சு அதுக்கு ஒரு நல்ல எல்லாம் பண்ணி வச்சு நீங்கள் தூங்குனா தூங்குங்க, தூங்காட்டி போங்க. நாங்கள் பாட்டு ஏதோ பேசுறதுலாம் 1.5 மணி நேரம் பேசி முடிச்சிடணும். புக்கிலேருந்தே எடுத்து படிச்சுட்டுலாம் போகிறேன். நிறைய பழங்காலங்கள் முடிந்து விட்டது. இப்பொழுதோ எழுப்புதலின் நாட்களில் கர்த்தர் பேசுகிறதோடு கூட சேர்ந்து பேசினா ஒரு மாறுதல் கர்த்தர் தருவார். யாரெல்லாம் என் கூட இருந்திருக்கிறீங்க? இன்னைக்கு காலையில் எத்தனை பேர் என் கூட தான் இருக்கிறீங்க இங்கே? அப்போ சொல்லுங்க, இருக்கிறவங்க சொல்லுங்க, கர்த்தர் நன்மை செய்வார். நான் ஏன் பயப்படணும்? பக்கத்தில் கிட்ட சொல்லுங்க, கர்த்தர் நன்மை செய்வார். பயப்படாதீங்க. சாஃப்டா சொல்லுங்க, பயப்படாதீங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார். இதுல 2-3 இடங்களிலே இதே வார்த்தைகள் ரிப்பீட் பண்றது தான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். ஒரு இன்ட்ரடக்ஷன்ல சில காரியங்களை சொல்லுகிறேன். 10வது சொல்றாரு, இந்நாட்களுக்கு முன்னே. இல்ல கவனிச்சுட்டே வரீங்க, கேட்டது திரும்பவும் போர் அடிச்சுன்னா திருப்பி கேளுங்க, பரவாயில்ல, தப்பு இல்லை. ஏன்னா கேட்கறது நல்லது, கேட்டு நம்புறது ரொம்ப ரொம்ப நல்லது. சொல்லுங்க, இந்நாட்களுக்கு முன்னே. ஒன்னு சொல்றாரு, இந்நாட்கள் நன்மை செய்வார். இந்நாட்களுக்கு முன்னே என்ன இல்லை? பலன் இல்லை. சொல்லுங்க, முக்கியமா இருக்கிற ஹைலைட்லாம் பேசுங்க. பலன் இல்லை, பலன் இல்லை, சமாதானம் இல்லை, விரோதம். சரி, ஒரு விஷயம் செஞ்சு அதுல பலன் வரலன்னா நமக்கு சமாதானம் இருக்காது. யோசிச்சு பாருங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு வேலைக்கு போகிறீங்க, போய் ஒரு பெரிய பலனே இல்லை, சும்மா வரதே வாங்கி வாங்கி கடன் அடைச்சிட்டு 10ஆம் தேதி எல்லா கடனையும் அடைச்சிட்டிங்கன்னா ஒரு சமாதானமே இருக்காது. கரெக்ட் தானே சார்? கோ அண்ட் ஒர்க் த ஹோல் மந்த் அண்ட் யூ டேக் தட் சேலரி அண்ட் 10ஆம் தேதியே காலி ஆயிடுச்சுன்னா சமாதானமே இருக்காது. என்னடா சம்பாதிச்சு ஒன்றும் பிரோஜனம் இல்லை, திருப்பி கடன்காரன்ட்ட போய் அசிங்கமாக நிற்கணுமா, அதே மல்லிக்கடைக்காரன்ட்ட போய் திரும்பி கேட்கணுமா, கெஞ்சணுமான்ட்டு ஒரு குழப்பம் வருது. கடனை கொடுக்க முடியலன்னோடனே விரோதம் வந்துடுது. ஆமாவா இல்லைங்களா? அப்போ சொல்றாரு, இந்நாட்களுக்கு முன்னே அப்படி இருக்குது, ஆனால் இந்நாட்களில் உனக்கு நன்மை செய்வேன், பயப்படாதுன்றார். எத்தனை பேருக்கு புரியுதோ அவங்கெல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லிடுங்க. இந்நாட்களில் நன்மை செய்வார். பேசுங்க, இந்நாட்களுக்கு முன்னாடி இருக்கிறத பற்றி கவலை இல்லை. இதுக்கு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் சிலது வரல, நடக்கலை, போகல, சில காரியங்கள்லாம் அப்படி இருக்குது. ஏன் அதை சொல்றாரு அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் மேல ரொம்ப அக்கறையா இருக்கிறேன்ப்பா.
2வது வசனத்துல வாசிக்கிறீங்கன்னா சொல்றாரு, நான் சியோனுக்காக, 6வது நேரத்திலே சொன்னேன், சியோன் யார் என்றால் கர்த்தரையே நம்பி, கர்த்தர் தான் இல்லைன்றது. கர்த்தரை நம்புகிறவனும் அசைக்க முடியாது இருக்கிற சியோன் பர்வதத்தை போல் இருப்பான் என்று வசனத்துல ரொம்ப தெளிவா இருக்கிறது. அப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாருமே சியோனா இருக்கிறீங்க, கர்த்தரை தான் நம்பி இருப்பீர்கள் என்றால், அதுக்கு தான் உள்ளார 6வது எல்லாம் மோட்டிவேட் பண்ணல, நான் உண்மையை பேசி கொண்டிருக்கிறேன். கர்த்தரை நம்புறேன்னா கர்த்தரை ஒண்டிய நம்பு. நீதிமான் ஒருபொழுதும் வெட்கம் அடைவதில்லை. இந்த பைபிள் உண்மை நம்புறீங்கன்னா, இந்த வசனங்கள்லாம் உண்மை நம்புறீங்கன்னா, ஆபிரகாம் வாழ்க்கையில் நடந்து உண்மைனா, நீங்க பேரப்பிள்ளைங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லுங்க, ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். ஆமென். ஆபிரகாம் செய்தவரே. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, சியோனே, ஆபிரகாம் நம்பினாரு, அவர்ல இருந்து உன்னை நான் சியோனா பார்க்கிறேன், உன்னை பார்த்து சொல்றேன், நான் சாதாரணமா உன் மேல நான் அக்கறை உடையவனாய் அல்ல, கடும் வைராக்கியம் கொள்ளுகிறேன். ஆங்கிலத்தில் ஒரு மொழியாக்கங்கள் இருக்கிறதே உங்களுக்கு சொன்னேன். The Lord is passionate towards his own people. Passionate என்னதுன்னா, எல்லாத்து மேலேயும் அக்கறை வராது, இல்லை எல்லாத்து மேலேயும் என்ன வராது, நமக்கு சொந்தம், நமக்கு தேவை, நமக்கு இது அவசியம்ன்றது மேலதான் அக்கறை வரும். ஆமாவா இல்லையா? ஒரு மாதிரி தூக்கத்திலேயே பெட்லேயே படுத்துங்கிற மாதிரியே நிறைய பேர் தலையாட்டுறீங்களே, என்ன அது அநியாயமா இருக்குது. கொஞ்சம் ஆமேன் சோத்திரம் கரெக்டா சொல்லுங்க. எனக்கு சொல்லல, கர்த்தருக்கு சொல்றீங்க. அவர் பாப்பாரு, என்கிட்ட சொல்றாரு, தாளாட்டாதப்பா, பேச சொல்லுப்பான்றாரு. நல்லா வாயை திறந்து சொல்லுங்க. என்னதுங்க? என் மேல அவர் அக்கறை உடையவர், அக்கறை உடையவர். யாரோ சொல்லி கொடுத்துல. நமக்குலாம் நிறைய பேர் சொல்லுவாங்கப்பா, பார்த்துக்கப்பா, உன் கையில விட்டுட்டு போறோம்ப்பா, இல்ல கரெக்ட் தானே? அதுக்கு ஐயோ சொல்லிட்டு போயிட்டாங்களே, அப்படிலாம் கிடையாது. அவருக்கு மேல் நிஜமான ஒரு அக்கறை. அல்லேலூயா. அக்கறை உடையவர் சொல்றாரு, நீ பயப்படாதப்பா, நான் உனக்கு நன்மை செய்வேன், திரும்ப காரியங்களை செய்வேன். பாருங்க, 2-3 இடத்துல உங்களுக்கு ஹைலைட் பண்ணேன். 15வது வசனத்துல வாசிக்கிறீங்க, இந்நாட்கள்ல எனக்கு நன்மை செய்வார். 10ஆம் வசனத்துல சொல்றாரு, இந்நாட்களுக்கு முன்னே மாதிரி புசு புசுன்னு கூடாது, பேசினா அப்படியே ரிஃப்ரெஷ் பண்ணி என் கூடவே இருந்தீங்கன்னா பேசினே இருக்கணும். சொல்லுங்க, இந்நாட்களுக்கு முன்னே பலன் இல்லை. சொல்லுங்க, பலன் இல்லை. நம்ம பாஷையிலே பேசுங்க, பிரயோஜனமே இல்லை. ஏன்டா வாழ்ற இந்த வாழ்க்கைன்ற ஒரு பிரயோஜனமே இல்லாம இருக்குது. இப்ப வாங்க 11ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், இப்பொழுதோ. சொல்லுங்க. See, these are all important phrases in the Bible. ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தைகள், அசட்டை பண்ணப்படுகிற வார்த்தைகள் அல்ல. இதுதான் கர்த்தர் வாக்குத்தத்தமா இந்த நாட்கள்ல ஜூலை மாசத்துல பேசுன்னு கர்த்தர் திரும்ப சொன்னார். இல்லையா? வேற ஒரு வார்த்தையை கடந்த மாதங்களை நான் தியானித்து இருந்தேன். ஒருவேளை மேபி இதை வாக்குத்தத்தமா பேசணும்னு சொல்லிட்டு போய் ஜபத்தில் உட்காரும்பொழுது இந்த மாசம், போன மாசம் கடைசியில் ஆண்டு இந்த வார்த்தையை காமிக்கிறார். இந்நாட்கள்ல உனக்கு நன்மை செய்வேன், நீ பயப்படாதே. எனக்குள்ள விசாரங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது, கேள்விகள் இருக்கிறது, எனக்குள்ளே சில அங்கலாய்ப்புகள், எனக்குள்ளே சில நேரங்கள் நிறைவேறாத சில காரியங்கள். என்ன ஊழியத்தில் ஓடிட்டே இருக்குமே, சில காரியங்கள் அப்படியே இருக்குது. என்ன விஷயம்? ஆண்டு சார், இந்நாட்கள் உனக்கு நன்மை செய்வேன், பயப்படாது. இது எடுத்துன்னு போய் ஜனங்கிட்டே சொல்லு, நான் இந்நாட்கள் உனக்கு நன்மை. இதுக்கு முன்னால பலன் இல்லை, சமாதானம் இல்லை, விரோதங்கள் இருக்கிறது. ஆனால் இனி வரும் நாட்கள் உனக்கு நன்மை செய்வேன். இப்பொழுதோ. சொல்லுங்க, இப்பொழுதோ. நீங்க பேசும்போதெல்லாம் அது ஒரு எஃபெக்ட் கொடுங்க. இப்பொழுது ஒரு பிரேக் த்ரூ வந்துதான் ஆக வேண்டும் தம்பி. இப்பொழுதோ, இப்பொழுதோ இந்த ஜனத்துல மீந்து இருக்கிறேன். அல்லேலூயா. இப்ப நான் உயிரோடு இருக்கிறேன், அதை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நான் காத்து இருக்கிறேன். இப்பொழுதோ, இப்பொழுதோ விதைப்பு சமாதானம் உள்ளதா இருக்கும். இப்பொழுதோ உங்க உழைப்பு சமாதானமா இருக்கும், உங்க கையின் பிரயாசம் சமாதானமா இருக்கும். என்னமோ தெரியல பாஸ்டர், கையில 10 ஓட்டைக்கு மேல இருக்குதுன்னு நினைக்கிறேன், எது வந்தாலும் நிக்க மாட்டேங்குது. இயேசுவின் நாமத்துல இன்னைக்கு காலைல சொல்றேன், இப்பொழுதும் உங்க கையில இருக்கிற ஓட்டைகள் எல்லாம் அடைக்கப்படுவதாக, கரங்களில் வருகிறது சமாதானமாய் உனக்கு மாறுவதாக. இயேசுவின் நாமத்துல இப்பொழுதோ உனக்கு ஜெயம் வருவதாக. லாரே தாமா செகானா தியாந்தரனா. என்னோடு கூட பேசிட்டே இருங்க, என்னோடு கூட ஆவியில் இருந்துட்டே இருங்க, அபிஷேகத்தில் அசைவாடிட்டே இருங்க. கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சத்தை காண்பித்து கொண்டே இருப்பார். இருளின் அந்தகாரங்கள் மாறும் இயேசுவின் நாமத்தில். இந்த காலில் ஒரு ஜெயத்தை கர்த்தர் நீ சுதந்திரிக்கத்தக்கதாக உன் சிந்தனையின் எல்லைகளுக்குள்ள ஒரு மாற்றத்தை கர்த்தர் தருவாராக. பாருங்க, ஒவ்வொரு நாள் காலில் எழுந்துக்கும் போது என்னுடைய விசுவாசம் ஆபிரகாம் பார்த்து தான் சொல்றாரு, இப்பொழுது உனக்கு அற்புதம் செய்வேன். என்னையா அது? சும்மா சொல் ராத்திரி படுக்க வச்சுட்டு காலையில் எழுந்து இதே சொல்ற மாதிரி இருக்குது. கர்த்தர் இப்பொழுது உனக்கு அற்புதம். அவன் வாக்குத்தத்தம் பண்ணினவர் இந்த வார்த்தையை கேட்கும் போதெல்லாம் அதை திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி விசுவாசத்துல வல்லவனா மாறிட்டான். ஜாஷுவா, நீ விசுவாசத்துல வல்லவனா எக்ஸ்பர்ட்டா மாறிட்டினா அதுதான் ஜெயம். அதுதான் சிஇஓவை தாண்டி எங்கேயோ ஒரு லெவல்ல கொண்டு போய் உட்கார வச்சது.
Come on, how many of you agree that? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசத்துல வல்லவனாய் மாறுகிறது தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ற பெரிய குவாலிஃபிகேஷன். பலமான ஊழியக்கார், வெரி அனாயிண்டட் மேன். செக் போ, அதெல்லாம் சும்மா நீங்க வாயில சொல்றது. கர்த்தரை பார்த்து சொன்ன விசுவாசத்துல இவன் வல்லவன். ஏன்னா இவன் சொல்றவனே நான் மாத்தி பேசிடுறான் திடீர்னு. அதெல்லாம் வேணா. அல்லேலூயா. ஆமா, எனக்கு வேண்டியது கர்த்தருடைய சாட்சி. கர்த்தர் என் மேல வைத்திருக்கிறேன் தெரியுமா? இவன் விசுவாசத்திலே வல்லவன். அல்லேலூயா. இப்பொழுதோ உங்க விதைப்பு சமாதானம் உள்ளதா இருக்கும். சொல்லுங்க, இப்பொழுது என் விதைப்பு சமாதானமா இருக்கும். எத்தனை ஃபார்மர்ஸ் இங்க இருக்கிறீங்க? நம்ம யாரும் ஃபார்மர்ஸ் இல்லையே. நம்ம பிஸ்னஸ், நம்ம வேலை, நம்ம கையின் பிரயாசம், நம்ம குடும்பத்தில் வர வேண்டிய பலன், ரொம்ப நாள் காத்திருப்பு சமாதானமாயிருக்கும். அல்லேலூயா. சில நேரங்களில் இது ஒப்பிட்டு பார்க்கும்போது இது எவனுக்கோ ஃபார்மருக்கு எழுதிக்கிறாரு போகுது, எங்கேயோ அங்கே போய் கிராமத்தில் பேச வேண்டியது என்கிட்ட இல்லைங்க. இந்த வசனத்தில் இருக்கிற வார்த்தை எதை சொல்லுகிறது? உழைப்பை பேசுகிறது, உன் பிரயாசத்தை பேசுகிறது. சங்கீதக்காரர் 128 சங்கீதத்தில் சொல்றாரு, கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் கையின் பிரயாசம், மனைவி வீட்டோரங்களை கனித்தருகிற திராட்சை செடிக்கு போல் இருப்பார். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றி இருக்கிற ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். ஏன் அதை ஒப்பிட்டு பேசுறார் கர்த்தருடைய ஆவியானவர் சங்கீதக்காரனை கொண்டு என்றால், பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும் போது செழிப்பு வருகிறது, ஜெயம் வருகிறது. அல்லேலூயா. அப்ப இங்க சொல்றாரு, விதைப்பு சமாதானம் உள்ளதாயிருக்கும், திராட்சை செடி கனியை தரும். அல்லேலூயா. வீட்டில் ஒரு செடியை வச்சுட்டு ஒண்ணுமே தராம தான் அது குரோட்டன்ஸ், அழகுக்கு. அதுவே கொஞ்சம் பச்சை வாடிச்சுனாவே அதை பிடுங்கி போட்டுடுறோம். அப்போ வச்சுட்டு போய் வேலை செய்து ஒரு காரியம் வளரணும் பிரயாசப்படுறது, பலன் வரவில்லை என்றால், விரக்தி வந்திருக்கும் என்றால், இந்த காலில் கர்த்தர் சொல்றாரு, இப்பொழுதோ உன் திராட்சை செடி கனியை தரும். உங்க பிசினஸ்ல வளர்ச்சி வரும். நான் யாருக்கோ ஜெபம் பண்ணும்போது நீ காலில் சொல்லி ஜெபம் பண்ணு, ஆண்டவரே எங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாத்துல நாங்களே ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், ஆண்டவரே அடுத்த வருஷம் எங்களுக்கு உயர்வு வரணும். உன் வார்த்தையின்படியே ஆக கடவுது. நான் சொல்றேன், இந்த மாசம் உயர்வு வரணும், அடுத்த மாசம் உயர்வு வரணும். 10 பேர் கூட ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க. எனக்கு ஐயா கேட்கிறேன், நீ எத்தனை வந்தா அதில் ஒரு 10 சொச்ச தசமாதத்தை தூக்கி போட்டு போயிடுவேன். நல்லா நீ தான் 90% மேலேயே வாழ போற ஆள் நீ தான். ஆனா சொல்லு, மாசம் வளர்ச்சி வரணும் தம்பி, சொல்லுப்பா. மாசம் வளர்ச்சி வரணும், மாசம் பெருக்கம் வரணும், மாசம் ஒரு புது விஷயத்தை செய்யணும், மாசம் ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் கட்டளையிட வேண்டும். எத்தனை பேர் என்னோடு கூட கம்பீரமா யோசிக்கிறீங்க? உன் சிந்தனையின்படி ஆக கடவுது, உங்க வார்த்தையின்படியே கர்த்தர் காரியங்களை செய்வாராக. we are fixing our mind. நம்ம மண்டையை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஏப்ரல் வந்தா அவன் ஒரு ரிவ்யூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ரைசல் பண்ணி அதுக்கு ஒரு இதை போட்டு அப்படிலாம் பேசினதான் உன்னை தூக்கி PAPல போட்டு விடுறான். போடா பெஞ்சில் உட்கார்றா கொஞ்ச நாளைக்கு. நீ விசுவாசம் இல்லை, ஆண்டு போய் அங்கே உட்கார வச்சு அங்கே ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே ப்ளீஸ் ஆண்டு. ரைட்டுப்பா போ, அப்படிலாம் இருக்காது. மாசம் சொல்ல, ஆண்டவர் ஒரு உயர்வு வரணும். வியாபாரம் கொடுக்குறவங்க, தசம்பாத்து எடுத்து வைக்கிறவங்க சொல்லுங்க, இந்த மாசம் இதை விட அடுத்த மாசம் அதிகமாக தரணும் ஆண்டவரே, போதாத ஆண்டவரே, அசிங்கமாக போயிட்டு அதையே கொடுத்துங்க, நிறைய கொடுங்க ஆண்டவரே, இன்னும் கையை பலப்படுத்துங்க ஆண்டவரே, இன்னும் அதிகமாக என் கைகளுக்குள்ள தாங்க ஆண்டவரே. சொல்ல உன் அறுவடை பெரிதாய் மாறிக்கொண்டே இருக்கேன். நான் அல்லப்பா, வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது? பலன் வரும், பூமி தன் பலனை தரும். I told you 4 things. I said there will be peace, there will be prosperous ways that you will possess and you will progress. Hallelujah. நீங்கள் சுகந்தரித்து முன்னோக்கி போய்கொண்டே இருப்பீங்க. ரைட், இதெல்லாம் கர்த்தர் பேசுகிறார். 10 நிமிஷம் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டேன். அல்லேலூயா. இந்நாட்களுக்கு முன்னே இப்பொழுதோ என் கூட பேசுறவங்க சொல்லுங்க, இந்நாட்களில் நன்மை வரும், இந்நாட்களுக்கு முன்னே சமாதானம் இல்லை, பலன் இல்லை, விதைப்பு இல்லை, அறுவடை இல்லை. இப்பொழுதோ விதைப்பு சமாதானம் உள்ளதா இருக்கும், பலன் வரும், பெரிய ஆளாவேன், கம்பீரமா மாறிட்டே இருப்பேன். உங்க வார்த்தை கரெக்டா? ஹலோ, எல்லாம் ஏத்துக்கிட்டீங்களா அந்த வார்த்தைய? இப்ப மேட்ருக்கு வாங்க, கர்த்தர் எதிர்பார்க்கிறதுக்கு வாங்க. 16 வசனத்துக்கு வாங்க. இப்போ 16 வசனத்துல சொல்றாரு, ஏப்பா நான் செய்யறத செஞ்சிடறப்பா. இப்ப என்ன சொல்றாரு 16 வசனத்துல? நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், நான் செய்யறத உனக்கு அறுவடையை கொடுத்துடுறேன், நான் விதை ஆசீர்வதிக்கிறேன், சம்பூர்ணத்தை தர, சமாதானத்தை தர, எல்லாம் தந்துடுறேன். நீ நான் செய்யணும். ஏய், அதை தூக்கி ஓரம் கிழிச்சு போட்டுருவோம். அங்க மாத்திரம் பிளாக் மார்க்ல போட்டு தெரியுமா, நான் படிக்கும் போது சில பிடிக்காதெல்லாம் பிளாக்ல போட்டு இப்படி பண்ணிடுவேன்.
இந்த கொஸ்டினே படிக்கூடாதான்ட்டு. பைபிள் அதெல்லாம் பண்ண முடியாது. நேற்று ஒருத்தர் சொன்னார், நிதிஷ் சொன்னார், சம்டைம்ஸ் வி லுக் டு தி ரெஃபரன்சஸ் ஒரு ஸ்டடி பைபிள்ஸ் வேற என்னது கன்கார்டன்சஸ். ஏன்னா அது அப்புறம் யாராவது சொன்னாங்க, அது எனக்கு ரொம்ப அது தொடப்பட்டுச்சு. ஒரிஜினல் பைபிளை திரும்ப படி. இதுதான் ஒழுமையாக கர்த்தருடைய சுவாசத்தினால் எழுதப்பட்டது. இன்னைக்கு மற்றதெல்லாம் மெருகேற்றி என்ன பண்ணுறாங்க, பதப்படுத்தி சில காரியங்கள். இதில் ஒரிஜினலாக எழுதிக்க தெரியுமா, நான் இதெல்லாம் செய்கிறேன் நீ செய்யணுன்றாரு. என்ன சொல்கிறாரு, வாங்க வாசிக்கலாம். என்ன சொல்கிறாரு, நீங்களோ செய்ய வேண்டிய காரியம் தெரியுமா பிரதர் சிஸ்டர், உண்மையா இருங்க. சொல்லுங்க, உண்மையா இருங்க சார். திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீ காலையில் நின்று சொல்கிற தம்பி, உண்மையாக இருந்து பாருங்க. உலகத்துக்கு பிடிக்காது, ஜனங்களுக்கு பிடிக்காது, சில இடத்துல உனக்கே கஷ்டமாக இருக்கும். ஆனால் உண்மையாக இருந்தால் கர்த்தர் உன் மேலே ஆசீர்வாதத்தை அனுப்புவார். எத்தனை பேருக்கு புரியுது? எங்கள் இந்த ஊர்லலாம் சொல்லுவாங்க தாத்து மாத்து. கேள்விப்பட்டீங்கன்னா இந்த வார்த்தை தாத்து மாத்து. அது அப்படியே ஒரு மாதிரி அப்படியே பேசுறது அப்படியே நழுவி ஒரு மாதிரி அப்படியே அவர் கன்வின்ஸ் பண்ணி பேசிடுவார். ஏன்பா லேட்டு சார் தெரியாதா, கீழ்கட்டிலேருந்து கிளம்பும் போதே பைக் அடித்தான், பைக் என்ன பண்ணுது, ஸ்டார்ட் ஆகலை. நல்ல பைக்கு தான். இவரே ஒரு கதையை ஏற்றுறாரு. வரும்போது கரெக்டாக சார் ஜங்ஷனில் அப்படியே நிற்குது சார், 20 நிமிஷமா. நீ நினச்சிக்கிற பிரில்லியண்ட்டாக பேசிட்டேன்ட்டு உன்னை காலைல எழுப்பி உனக்கு ஜீவனை கொடுத்து வேலைக்கு போடா அப்படின்னு அனுப்புறவன் மேலேருந்து பார்ப்பேன், டே உன்னை அனுப்பிச்சிட்டு கதையாக கொடுத்துனுக்குறேன் என்கிட்ட. நம்ம ஆளுங்க கொடுக்குற டைலாக் இருக்குது பாரு, சண்டே ஏன்ப்பா சர்வீஸ்க்கு வரலாம், அது கொடுப்பாங்க பாரு. பாஸ்டரை கன்வின்ஸ் பண்ணி விட்டுருவாங்க, சோத்திரம் கர்த்தர் நல்லவர். ஐ டோன்ட் வாண்ட் டு பி கன்வின்ஸ்ட். எல்லா உலகத்தில் இருக்கிற டைலாக்ல எத்தனை விதமான பொய்யை பேசணும் எல்லாத்தையும் பேசிட்டு தான் இங்கே மாறி நிற்கிறேன். அதில் யார் எப்படி போய் பேசினா எப்படி நம்மளை போட்டு அப்படி ஒரு மாதிரி நான் கன்வின்ஸ் பண்ணிட்டு நீ சிரிச்சு நீ திரும்பி போனா அவ்வளோ சீக்கிரம் எங்கள் ஆண்டவர் என்னை ஏமாற விட மாட்டார். புருஷன் மனைவிக்கு உண்மையா பேசு, மனைவி புருஷனுக்கு, பிள்ளைங்களுக்கு உண்மையா இருங்க, பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மையா இருங்க. ஒரு இடம் போயிட்டு வந்தீங்கன்னா போயிட்டு வந்த இடத்த சொல்லு. நான் சொல்ல சார், என்ன தப்பா எடுத்துனா எடுத்துங்க சார், பரவாயில்ல சார். பைபிள் இவ்வளோ நேரம் ஆமேன் ஆமேன் போட்டிங்க இல்லையா, எதுக்கு? நன்மை செய்வார், இப்பொழுதோ நன்மை செய்வார், ஆமேன் ஆமேன் ஆமேன். இப்போ ஆமேன் வரட்டும். என்ன தெரியுமா நீ செய்ய வேண்டிய தெரியுமா, நன்மை வரணும்னா உண்மை இருக்கணும். சொல்லுங்க, கிருபை வேணும்னா உண்மையை வேணும். சொல்லுங்க, கிருபை வேணும்னா உண்மையை வேணும். பவுல் தன்னுடைய பிரசங்க எல்லாத்துலயும் கிருபையும் சத்தியமும். கிருபை வேணும்னா உண்மையா இருக்கணும். சொல்லுங்க, வசனம் ரொம்ப அழகா சொல்லுது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணன். எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே சார். பிசாசு இல்லை, நம்மளே நம்ம சுயமே நிறைய நேரத்தில் சரி தப்பிச்சிடலாம், இந்த நேரத்துக்கு இதை சொல்லி தப்பிச்சிடலாம், இதை எப்படியாவது சொன்னால் எஸ்கேப் ஆயிடும், இந்த நேரத்துக்கு கொஞ்சம் கன்சோல் பண்ணலாம் அவங்கள. நம்ம அதில் வேற ரொம்ப டிப்ளமேட்டிக்காக வேற சொல்லுவோம், காயப்படுத்தக்கூடாதுன்னு இப்படி ஒரு பொய் பேசிட்டேன். என்னதான் சொல்லுங்களேன், என்னதான் நீ அங்க காயப்படுத்தல, அங்க காயப்படுத்தல. உன் நன்மை செய்ய முடியாதபடிக்கே யாரை காயப்படுத்துறீங்க? டேய் என்னடா நான் பார்த்துன்னுக்கிறேனே, எல்லா இடத்துலையும் உன்னை பார்த்துட்டே இருக்கிறேன், என்ன நீ காயப்படுத்தின கர்த்தர் சொல்லாதபடிக்கு ஆண்டவரே ஒரு ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே இந்நாட்களில் நான் உண்மையாக இருக்கேன், எனக்கு எல்லாரும் உண்மையாக மனதுருக்கத்தோடு இருக்கிறவங்க ஜெபம் பண்ணுங்க. இதை விரும்பாதீங்க, நீங்கள் ஜெபம் பண்ண வேணாம். விரும்புகிறவங்க நன்மை வேணுன்றவங்க இதுக்கு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நான் உண்மையாக இருக்கிறேன், இந்த கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனே அநேகத்துக்கு ஆசீர்வாதமாக மாற்றுன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. சின்ன வேலை தான் ஆண்டவரே, சொற்பமாக ஒரு 1000 ரூபாய் தான் அதில் வருமானமே வருது ஆண்டவரே. ஆனால் அந்த 1000 ரூபாய் வேலையில் நான் உண்மையாக இருந்தா லட்சங்கள் கோடிகளுக்கு கர்த்தர் என்னை அதிபதியாக மாற்றிடுவீங்களே ஆண்டவரே. இன்னைக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம். அன்று கொடுத்திருக்க அந்த சின்ன சின்ன காரியங்கள்ல உண்மையை பேச, உண்மையாய் இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. let that purity of heart, let that purity ஆண்டவரே, அந்த உண்மை எங்களுக்குள்ள நிலைப்பட்டு இருப்பதாக ஆண்டவரே. உண்மையின் ஆசீர்வாதங்கள் எங்களுக்குள்ள தழைத்து கொண்டே இருப்பதாக. ஸ்தோத்திரம். எத்தனை பேர் இந்த காலில் சொல்றீங்க ஆண்டவரே
அந்த உண்மையை கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இதுவரையில புருஷர்கள் மனைவிகளை ஏமாற்றி பொய் பேசுவீர்கள் என்றால் நிறுத்துங்க. மனைவிகள் புருஷனை ஏமாற்றி பொய் பேசுனா நிறுத்துங்க. பிள்ளைகள் பெற்றோரை ஏமாற்றுங்கன்னா பொய் பேசுனா நிறுத்துங்க. பெற்றோர்கள் பிள்ளைகள் இடத்துல போய் பேசுனா நிறுத்துங்க. முதலாளி கிட்ட போய் பேசுறேன்னா நிறுத்திரு. ஆபீஸ் பாஸ் கிட்ட போய் பேசுறேன்னா நிறுத்திரு. உண்மையே கடைபிடிக்க முயற்சி செய்து அதை பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. கர்த்தர் உங்களுடைய வளர்ச்சியை பெரிதாய் மாற்றி விடுவார். அல்லேலூயா சொல்றாரு. உண்மை உள்ள மனுஷன், ஆமா, என்ன சொல்றாரு? நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? உண்மைய பேசுங்க. ரெண்டாவது சொல்றாரு, உங்கள் வாசல் என்ன இருக்கட்டும்? சத்தியத்திற்கும் சமாதானத்துக்கு ஏற்ற விதத்தில் நடங்க. அல்லேலூயா. விரோதம் வேணான்னு சொல்லுங்க. சொல்லுங்க, விரோதம் பகைக்காதீங்க. யாருக்கிட்டையும் விரோதம் வேணாம். ஒப்புரவாகாம ஒரு காரியம் நீ காலில் இந்த ஆராதனையில் உட்காந்தீங்கன்னா இந்த சர்வீஸ்லயே உட்காரத்துக்கு நீங்க தகுதி இல்லை. நான் சொல்லப்பா, நீ தான் வான்ற, நீயே சரியில்லைன்னு சொன்னா எப்படியான்னு என்ன கேட்காதீங்க. சத்தியத்தை சத்தியமாய் சொல்லுகிறேன். சொல்லுங்க. ஆலயத்துக்குள்ளே விரோதம், குடும்பத்துக்குள்ளே விரோதம், சொந்தத்திலே விரோதம், புள்ளகிட்டே விரோதம், மனைவிகிட்டே விரோதம், புருஷன்கிட்டே விரோதம். கர்த்தர் சொல்றாரு, நீ செய்ய வேண்டியது அதுப்பா. அதெல்லாம் நான் இறங்கி வந்து உன்னை போட்டு அப்படியே 2 பேரையும் மூஞ்சி வச்சு ஒட்டின்லாம் இருக்க முடியாது. நீ போய் மாறு. சொல்லுங்க, என்னோட நான் மாறத்தை நான் மாறினா சொல்ல மாட்டீங்களே. சொல்லுங்கம்மா, நான் மாறத்தை மாறினா அவர் மாத்திரத்தை மாத்திடுவார். நன்மை வேணும்னா உண்மை வேணும் சார். நன்மை வேணும்னா விரோதம் இருக்கக்கூடாது. சொல்லுங்க, நன்மை வேணும்னா உண்மை வேணும். நன்மை வேணும்னா விரோதம் இருக்கணும். ஏன்னா இந்த சப்ஜெக்ட் விட்டுருவோம் எல்லாருமே. எதை வந்து வீட்டில் எடுத்து மாட்டி வச்சு போனால் பயங்கர பெரிய போர்டு எங்கே தெரியுமா இருக்கணும்? இந்நாட்களில் கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார், நான் பயப்பட மாட்டேன். சூப்பர். அடுத்த வசனம் எங்கே போய் கிழிச்சு போட்டுற வேண்டியதான் பைபிள்லேருந்து. இல்லை பிளாக்ல போட்டு கருப்பு மையை வச்சு கரைச்சி இது எனக்கு தேவையில்லை. உங்கள் பைபிள் வேணா எழுதுங்க, என் பைபிள் எழுத மாட்டேன். ஏனென்றால் அது எனக்கு அவசியம். அல்லேலூயா. உண்மைனா உண்மை. அடுத்து சொல்றாரு, யார்ட்டையும் இந்த உலகம் விரோதிக்கிற உலகம் தான். சொல்லுங்க, என்னதுங்க? கோபப்படுத்துகிற உலகம் தான், பகைக்கிற விரோதம் தான். ஆனால் வசனம் நான் சொல்றது, ஏசாமியை போல கஷ்டப்பட்டிருப்போமா? நம்ம பட்டிருக்க மாட்டோம். கரெக்டானே சார்? நன்மை செய்ய வந்தவரை சட்டையை அவுக்கிறோம், எட்டி உதைக்கிறோம், முள்ள தலையில் வைக்கிறோம், காரி துப்புறோம், ரத்தம் வர வைக்கிறோம், கிண்டல் பண்ணுறானுங்க, என்னென்னமோ பண்ணவங்க. சொல்கிறாரு, சிலுவையில் போய் உட்காந்துக்கின்னு படுத்து தொங்கிட்டு சொல்கிறாரு, மன்னிக்கிறேன் போடா. அல்லேலூயா. நீங்கள் அவரை ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்துக்கிறீங்க. அவருடைய ஃபாலோவர் நான் ஜீசஸ் ஜீசஸ் இந்த சும்மா அந்த கதைலாம் விட்டுன்னு கூடாது. ஜீசஸ் ஃபாலோவர்ஸ்னால் ஜீசஸ் எப்படி செய்தாகணும். யார் தான் என் கூட இருக்கிறீங்க? இல்லைனா இந்த பைபிளை கையில் பிடிக்கூடாது. முதல்ல அதை கீழே வச்சுட்டு போய் செய்ய வேண்டியது செஞ்சுட்டு பைபிளையே முதல்ல கையில் எடுங்க. சர்ச்சுக்கு வரத்தை விடுங்க, அடுத்த கதை. பைபிளே கையில் தோடணும்னா ஒரு தகுதி என்ன தெரியுமா? உண்மையாக இருக்கணும், மன்னிக்கணும். அல்லேலூயா. 3வது வாசிக்கிறேன். என்னதுங்க? பிடிக்காத விஷயம்தான், வற்புறுத்தி பேசலை. எனக்கு பேசணும்னு கர்த்தர் நேரத்தை கொடுத்துறாரு. நீயே என் கையில் மாட்டிக்கின, கர்த்தர் பேசுறாரு, பெற்றுக்கோ. அல்லேலூயா. 3வது வாசிக்கிறேன். என்ன தெரியுமா? ஒருவனும் பிறனுக்கு விரோதமாக இருதயத்தில் கூட. அல்லேலூயா. இருதயத்தில் தீங்கு பெருமை உள்ளவனுக்கு வருகிறது, தாழ்மை உள்ளவனுக்கோ தீங்கு வரவே வராது. தீங்கு நினைக்க மாட்டான். தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபையை தருகிறார். அல்லேலூயா. விரோதம் ஏன் வருது? நம்மளே நம்ம பெருமை பாராட்டினா தான் விரோதம் வருது. கேட்டனே சார்? I am better than him. I am better than him. Why should I? God says, I hate it. இங்கிலீஷில் அழகான வார்த்தை, I oppose the pride. பெருமை உள்ளவனுக்கு நான் எதிர்த்து நிற்கிறேன். நான் இல்லை சார். யோசித்து பாருங்க. எல்லாத்தையும் தர்றவர் எதிர்த்து நிற்பார் என்றால் நம்ம என்ன பண்றோம்? வேலையில் இருக்கிற முதலாளி நம்மள மனம் கசந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை யாரோ ஒரு நம்ம எதிர்பார்க்குற ஒருத்தர் நம்ம மன கசப்பாயிடாது அவருக்கு ப்ளீஸ் பண்ணி வச்சுக்கிறோம். அவரெல்லாம் விட்டுருங்க. கர்த்தரை ப்ளீஸ் பண்றதுக்கு கத்துக்கணுங்கன்னா கர்த்தர்கிட்ட தாழ்மையா இருந்தா கர்த்தர் உங்களுக்கு கிருபையை தருவார். பெருமையா இருந்தால் நான் இல்லப்பா, கர்த்தர் எதிர்ப்பேன்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா.
அப்படியே ஒரு கையெத்திக்கு ஒரு ஜெபம் பண்ணலாமா? நான் ஏன் நீ காலில் சொல்கிறேன்னா, இந்த சத்தியம்லாம் எனக்குள்ள கிரில் ஆகலைன்னா, இந்த வார்த்தையெல்லாம் நான் கேட்கலன்னா நன்மை எப்படி வர முடியும்? கர்த்தர் சொல்கிறத நீ காலில் சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த காலில் எத்தனையோ துரோகங்களை பார்த்துட்டு ஆண்டவரே, எத்தனையோ விரோதங்களை பார்த்துட்டு ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவர் எப்படியோ கடந்து வர உதவி செய்திருக்கிறார். இப்பொழுது எனக்கு மன்னிக்கிற ஒரு இருதயத்தை கர்த்தர் தாங்க, மன்னிக்கிற இருதயத்தை கர்த்தர் தாங்க. விரோதங்களை ஆண்டவரை மேன்மைப்படுத்தி, விரோதங்களை மிகைப்படுத்தி ஆண்டவரே அப்படியே ஆண்டவரே பெருமையில நான் போயிடாதபடிக்கு ஒரு தாழ்மையை கர்த்தர் எனக்குள்ள தருவீராக. ஒரு ஜெபம் பண்ணுங்க, ஒரு ஜெபம் பண்ணுங்க. சிஸ்டர் பண்ணுங்க, அம்மா பண்ணுங்க, ஐயா பண்ணுங்க, பிரதர் பண்ணுங்க, சிஸ்டர் பண்ணுங்க, பிள்ளைங்க பண்ணுங்க. Lord, give me that humble spirit, Lord. Give me that humble attitude towards you, God. God, because I don't want you to oppose me, Lord. நீர் என்னை எதிர்க்கிறவனாய் நான் நிற்க கூடாது ஆண்டவரே. மனுஷன் அல்ல, நான் நினைக்கிற மனுஷன் முன்னால் நான் எதிர்த்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் எதிர்க்கிறவனாய் நான் மாறாதபடிக்கு தாழ்மையுள்ளவனாய் உடைய கிருபையை பெருகிக் கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்வீராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவருங்க. அல்லேலூயா. இதெல்லாம் பேசி பொருத்தனை பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களை தேடி பிசாசு வருவான் பல விதங்களில். அதை காத்துக்குங்க. உண்மையாக சொல்கிறேன். கேட்டு போனேன். நான் தான் முதல் ஆறாவதுல கூட உதாரணத்துக்கு சொன்னேன். இதெல்லாம் பேசிட்டு பெங்களூர் போயிட்டு வந்தேன். பல சோதனைகள் நமக்குள்ளே வந்துகிட்டே தான் இருக்கும். போன ஒரு வாரம் ஐ வாஸ் இன் ஷூட். ஆக்சுவலி 10 பாட்டு ஷூட் பண்ணுறோம். சில ஹியூமிலேஷன் பார்ப்பீங்க. சில நேரத்தில் சிலர் வந்து உங்களை தேடி என்ன பண்ணுவாங்க, ஒருத்தரை பற்றி குறை பேசுறதுக்கே வருவாங்க. தூண்டிவிட்டு வாயிலேருந்து பொய் எதையாவது கொண்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பு வரும். இதை திருப்பி கர்த்தர் ஞாபகப்படுத்துவார். அல்லேலூயா. போன வாரம் பேசிட்டு போனேன். எனக்கு ஒரு வாரம் முழுக்க டெஸ்ட்டு தான் ஓடின்னு இருக்குது. இங்கேருந்து பெங்களூருக்கு வண்டியை ஓட்டு போனேன். என் கூட ஒரு பையன் வந்தாப்புல, பெரிய மியூசிக் டைரக்டரு. அவனுக்கு தெரியாத ஆட்களே கிடையாது, எல்லாருக்கும் வாசிக்கிறான். பல காரியங்களை பேசும்போது நமக்கு வாய் அப்படியே நம்மன்னு சர்க்கரையை போட்டு வாயை திறக்கிற மாதிரியே இருக்குது. கொஞ்சம் பேசலான்ட்டு அப்போ ஆண்டர் திரும்ப ஞாபகப்படுத்துற. அப்போ தான் சொல்லிட்டே வாயை மூடுற அமையலாம் வாடா அப்படின்னு. சும்மா பேசி வாயை கலரி நானும் எதனா பேச வச்சிடாதப்பா இருறா அப்படின்னு. வேறு எதனா பேசு, குறை பேசாத. மற்றவங்களை பற்றி நீ பேச பேச எனக்கும் ரொம்ப அப்படி என்ன பண்ணுது, டெம்ப்டிங் ஆகினே தான் இருக்குது. சம்டைம்ஸ் we will get into situation like that. சில நேரங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு நாம் கடந்து வருவோம். அதில் இந்த வசனத்தை வச்சு நிற்கிறோம். ஏன்னா எனக்கு நன்மை வேணும். சொல்லுங்க, எனக்கு என்ன வேணும்? நன்மை வேணும். எனக்கு நன்மை வேணும். அதில் வைராக்கியமாக இருந்து ஒரு உயர்வு வேணும்னு இருக்கிறீங்கன்னா இதை பிடிச்சிப்பீங்க. அல்லேலூயா. யார் என் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேர் சொல்கிறீங்க ஒரு பெரிய நன்மை எனக்கு வரும், ஒரு பெரிய நன்மை எனக்காய் காத்திருக்கிறது. நன்மை செய்யும்படிக்கு கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். அதை அவர் மாற்றி செய்ய மாட்டார். அவர் செய்கிறதை செய்கிறார். நான் செய்ய வேண்டியதை நான் செய்யும் பொழுது கர்த்தர் எனக்காய் என் நன்மையை செய்து முடிப்பார். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை கிருபை. கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு வந்தா சந்தோஷம். ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கை கடினம். கம்பி மேலேயே நடக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே ஒரு கையில் ஒரு கம்பியை பிடிச்சுன்னு கம்பி மேலேயே நடக்கிற மாதிரி இருக்கும். சில ஐயோ இதெல்லாம் பேசக்கூடாதா, இப்படி இருக்கக்கூடாதா, அப்படி பண்ணக்கூடாதா அப்படின்லாம் இருக்கும். நம்ம ஆளுங்க வந்து இதெல்லாம் விட்டுருவாங்க. போய் ட்ரெஸ்ஸில் மாற்றிக்கின்னு அதில் பண்ணின்னு இதில் பண்ணிக்கின்னு அதெல்லாம் பெருசாக நான் அதுக்கெல்லாம் ஆர்கியூமெண்ட்டுக்கெலாம் வரவில்லை. அதை பற்றி நான் டிபேட்டுக்கும் வரல. கர்த்தர் இருதயத்துக்குள்ளே இருக்கிற உண்மையும் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். அதில் நீ ஆழமாய் கர்த்தருக்குள்ள செயல்படும் போது அதில் ஒரு ஜெயத்தை கர்த்தர் தருகிறார். ஐயா, அல்லேலூயா. இந்நாட்டில் உனக்கு நன்மை செய்வேன், பயப்படாதே. அல்லேலூயா. சொல்லுங்க, பயன்றது ஒரு ஃபேக்டரு. பயம் வரும். சொல்லுங்க, தைரியமா பேசுங்க. பயம் வரும். பயம் வராத மனுஷன் யாரு கிடையாது. நான் பேசுறேன், எனக்கு பயம் வரும். உட்கார்ந்து கேட்கிற உங்களுக்கும் பயம் வரும். விசுவாசிக்கிற உங்களுக்கு பயம் வரும். ஆனால் அதன் மத்தியில கர்த்தர் சொல்றார், அந்த பயப்படாமல் இருக்க நம்ம கர்த்தரை சார்ந்து இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கர்த்தர் விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுது சில காரியங்கள் கேள்வியாய் மாறுகிறது, பயமாய் மாறிடுச்சு. அதான் உங்களுக்கு முதல் வாரங்களில் 1ஆம் தேதி காலையில இந்த 3 பேரையுமே உங்களுக்கு காண்பித்தேன். 3 பேரையும் கர்த்தர் வந்து பேசுறார். ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, எல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு. எல்லாம் இந்த சென்ஸ், அவனை வெளியில வர சொன்னாரு, வீட்டை விட்டு வெளில வந்துட்டாரு. மனைவி பிள்ளைகளாய் வருகிறார்கள். எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சொத்துக்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அவரை சுற்றி இருக்கிற காரியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. 15ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் வாசிக்கிற முதல் வசனத்தில் கவனிக்க வேண்டியது நீங்கள் கேட்டிருப்பீங்க. குயிக்கா சொல்றேன், கேட்டுங்க. அங்க சொல்றாரு கர்த்தர் அவுட் ஆஃப் தி ப்ளூம். திடீர்னு கர்த்தர் அவன் பட்சத்தில் வந்து பேசல. அவனுக்குள்ள இருதயத்துக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை பார்த்தா கர்த்தர் சொன்னாரு, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நானே உன்னுடைய கேடகமா இருக்கிறேன், நான் உனக்கு மகா பெரிய பலனா இருக்கிறேன்.
ஒருத்தரிங்க என் முன்னாடி இப்படி இருக்கிறீங்கன்னா அப்ப என்ன சொன்ன, தூங்காதப்பா அப்படின்னு. கரெக்ட் தானே சார்? ஏன்னா ஐ see it physically. நான் கண் கூட பார்க்கறத. இப்போ யாருன்னா ஒருத்தர் நல்லா சிரிச்சினவரை பயப்படாதுன்னு சொன்ன எப்படி இருக்கும்? நல்லா இருக்காது, நியாயமா இருக்குது. அப்ப கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். இந்த மனுஷனுக்கு சொத்து வந்துச்சுப்பா. 13 அதிகாரத்துல வாசிக்கிறீங்க, ஆசிகளை உடைய செல்வசீமானாய் மாறிவிட்டான். 14 அதிகாரத்துல பாக்குறீங்க, அவன் என்ன பண்றான்? அவன் கிட்ட இருக்கிற சொத்து அந்த பூமியை தாங்க கூடாத அளவுக்கு மாறிவிட்டதா. 2 பேர் கூட நீஸ் வராரு, நெஃப்யூ வராரு, அவருக்கும் 2 பேரும் சேர்ந்து இப்ப பேசுறாங்கப்பா, நம்ம 2 பேரும் ஒரு இடத்துல இருந்தா வேலைக்கு ஆகாது, நீ ஒரு பக்கம் போ நான் ஒரு பக்கம் போனேன். நம்ம கிட்ட இருக்கிற ஆடு மாடுகள் நம்ம கிட்ட அவ்வளவு ஆசீர்வதிச்சார். யோசிச்சு பாருங்க, ஆள் கிட்ட 15-20 கார் நிக்குது. ஆடு மாடு இருக்கும்போது சொல்றாங்கப்பா ஒரே ஊர்ல இருந்தா அதனால நீ எங்க தெரிஞ்சு அவன் ஓட்டான் ஒரு பக்கம், சோதம் ஓடிட்டான். இவர் சொல்றான் நான் எங்க போனாலும் நல்லா இருப்பேன். அப்படி கர்த்தர் வரை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். ஒருத்தன் சண்டை போட வர்றானுங்க, இவர்கிட்ட இருக்கிற 317 பேர் அனுப்பிச்சு அவ்வளவு பெரிய கூட்டத்தை அடிச்சுட்டு வர்றாரு. எல்லா வெற்றிகளையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் கர்த்தர் அவருக்கு சொன்ன ஒரு காரியம் நடக்கவில்லை என்கின்ற ஒரு அங்கலாய்ப்பு, ஒரு ஏக்கம், பயமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. That's called as unseen fear. இங்கிலீஷ்ல சொல்லணும்னா வெளியில அறியப்படவில்லை ஆனால் உள்ளுக்குள்ளவே இருக்கிற ஒரு பயம். வெளியில வெளிப்படவே படாது, உள்ளுக்குள்ளது. இப்ப கர்த்தர் அதை பார்த்துட்டாரு. எனக்கு தெரியாது, உங்க பக்கத்து வீட்டில் தெரியாது, உங்க ஒய்ஃபுக்கே தெரியாது. சில புருஷன்மாருங்க அப்படியே இருப்பாங்க, வந்தவன் என்னப்பா ஒரு மாதிரி உட்காந்துக்கிறீங்களே சோஃபால, இல்லாம ஒரு மாதிரி டயர்டாக தான், உள்ள ஒரு பயம் ஓடினே இருக்குது. எப்படி இந்த கடன்லாம் கொடுக்க போறேன்னு தெரியலையே, இதெல்லாம் எப்படி பண்ண போறேன்னு தெரியலையே. என் கூட இருக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுறது? மனைவிக்கு தெரியாது, உன் பிள்ளைக்கு தெரியாது, உன் பாஸ்டருக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். அவர் உங்ககிட்ட சொல்றார், நீ பயப்படாது, நான் உன்னுடைய கேடகம், உனக்கு மகா பெரிய பேலனாக இருக்கிறேன், உனக்கு நன்மை செய்யும்படிக்கு நினைத்திருக்கிறேன். இன்னைக்கு செய்வேன்னாருனா செய்வார். அல்லேலூயா. இந்த போதனையே இந்த தாத்தாவை பத்தி எல்லாம் கேட்டு வளர்ந்த பையன் விதைக்கிறதுல தைரியமா இருக்கிறார். ஈசாக்கு போறாரு, ஈசாக்கு பையன் பஞ்சம் இருக்கிற ஒரு தேசத்துல போய் விதைக்கிறார், 100 அறுத்துறாரு. வா, அப்பாவுடைய பிளெஸிங் நம்ம மேல இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரே கம்பீரமா இருக்கிறாரு. ஆனா அதே அதிகாரத்துல ஒரு இடத்துல போய் தோன்றாரு, அங்க தண்ணி வந்துச்சு, வரல, விட்டாரு. அடுத்த இடத்துல போய் தோன்றாரு, அங்க விரோதம் வருது, அதை விட்டு இன்னொரு இடத்துக்கு போறாரு, அங்க போறாரு, தண்ணி வந்துச்சு, அந்த இடத்துல ரெகோபாத்னு சொல்லி ஆசீர்வதிச்சுட்டு வர்றாரு. ஆனாலும் பயம் போலையா? 26 அதிகாரத்துல 4 வசனம், பயம் போவாது. சொல்லுங்க, பய தைரியமா பேசுங்க. பயம் வந்துட்டே தான் இருக்கும். ஆனா கர்த்தர் அந்த பயத்தை டீல் பண்ணி முடிக்கிற வரைக்கும் கூடவே தான் இருக்கிறாரு. சொல்லுங்க, என் கூட பேசுங்க. பயத்திலே செத்து போனோன்னு கர்த்தர் ஒரு நாள் விட மாட்டார். பயத்தை டீல் பண்ணுவார். இல்லையா? ஆராய்ச்சி பண்ணவங்க சொன்னாங்க 365 வாட்டி பயன் எழுதி பயப்படாத எழுதிக்குதுன்னு. அந்த இன்னொரு பிரசங்கர் ஓவர்டேக் பண்ணி சொன்னா, எண்ணி பார்த்துட்டேன் 52 வாட்டி தான் இருக்குதுன்ட்டார். சரி, எப்படியோ போங்கயா, நான்லாம் எண்ணவும் இல்லை, எனக்கு எண்ணறதுக்கு நான் அதை பற்றி விரும்பவும் இல்லை. ஏன்னா அந்த கான்ட்ரவர்சிலாம் போல, எனக்கு ஒரு வாட்டி சொன்னாலும் அது பயப்படாதுன்னா பயப்படாது, அவ்வளோதான். யார் என் கூட இருக்கிறீங்க? டெய்லி சொன்ன மாதிரி தான் கர்த்தர் பயப்படாது. இப்போ ஆபிரகாம் ஈசாக்கு சொல்கிறார், ஆண்டு சொல்கிறேன், நீ பயப்படாதப்பா, போப்பா, நான் அந்த அம்மா உன்னை கொண்டு வந்தேன். போயிட்டார். அவருக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சு. அந்த பையன் ஊரை விட்டு ஓடுறாரு, வீட்டை விட்டு ஓடுறாரு, 20 வருஷம் போகிறாரு, பிழைக்கிறாரு, எல்லாம் நடக்கிறது, எல்லா அற்புதங்களும் பெற்றுட்டு வர்றாரு. அப்போ அவங்க பிள்ளைங்களாம் வாழ்ந்துட்டு எல்லாம் போயிட்டு இப்போ பயங்கரமாக ஆயிட்டாங்க. எல்லாரும் 12 பிள்ளைங்க போய் 70 பேர் ஆயிட்டாங்க. ஆண்டு சொல்கிறாரு, ஒரு நீ எகிப்துக்கு போக வேண்டிய கட்டாயம், ஏன்னா பஞ்சம் வரப்போகுது. யாக்கோபு இது நாள் வரையில பயங்கர ஜாம்பவனம் இருந்தவன் இப்ப பயம் வந்த உடனே அப்படியே உட்காந்து யோசிச்சுக்கிறான். கர்த்தர் அவன்கிட்ட வந்து பேசுறாரு. அதே ஆதியாகமம் புத்தகத்துல வந்து சொல்றாரு, டேய், உங்க தாத்தாவை காப்பாத்தனடா, உங்க அப்பாவை, டேய், உன்னை காப்பாத்தி 20 வருஷம் உன்னை என்ன பண்றேன், நான் சொன்னதை செய்து முடிச்சு உன்னை கொண்டு வந்து பெத்தேல்ல நிறுத்தினேன். ஏன் பயப்படுற? ஒரு நாட்களை குறித்து பயப்படுறியா? நான் செத்து போயிட்டா என் பிள்ளைங்க என்ன ஆகும்? ஐயோ, அதுங்கெல்லாம் பார்த்துக்கிறது யாருன்னா இருப்பாங்களா? ஒரு பாஸ்டர் என்கிட்ட சொல்லியிருந்தாரு, கஷ்டப்பட்டு இவ்வளோ பிரயாசப்பட்டு ஊழியம் செஞ்சு என் பசங்க செய்வாங்களான்னு தெரியலையப்பா, என்னன்னு தெரியல. ரொம்ப பயத்தில் பேசிட்டு இருக்கிறார். பயங்கர விசுவாச பிரசங்க, நல்ல ஒரு குத்த மனுஷன். இது வருதுங்க. அப்போதான் இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும் போது எனக்குள்ள ஓடுது. எல்லாருக்கும் ஒரு ஸ்டேஜஸ்ல ஊழியக்காரங்க பயப்படுது, எல்லாருக்கும் வருது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, பயப்படாத, உனக்கு நன்மை செய்வேன். அல்லேலூயா. அவன் பயந்த உடனே என்ன தெரியுமா சொல்றாரு? அந்த வசந்த வாசினா உங்களுக்கு புரியல, எனக்கு டைம் இல்லை, எல்லாத்தையும் நான் போன வாரம் பேசிட்டேன்.
இன்னைக்கு இன்னொரு பிரசங்கத்தை பண்ணணும். இன்னும் பிரசங்கமே ஆரம்பிக்கல, இன்னைக்கு பேச வேண்டியது. என்ன சொல்றாரு ஆபிரகாம், யாக்கோபை பார்த்து சொல்றாரு, அது வரைக்கும் நீ இஸ்ரவேல்பா, ஆனா பயப்படும் போது யாக்கோபா மாறிடுற. என்னதுங்க, நான் யார அழைக்கப்பட்டிருக்கிறேன் சொல்லுங்க, ஆனா பயப்படும் போது பழைய மனுஷனா மாறிடுறேன். இஸ்ரவேலே நீ என் தாசன் சொல்லிட்டு யாக்கோபே யாக்கோபே நீ ஏன் பயப்படுறன்னு கேட்கிறார். நம்ப மாட்டீங்க கூட வாசிங்க அந்த வசனத்தை. ஏன்னா புரியாத மாதிரியே பார்க்குறீங்க நிறைய பேர். பொய் பேசுகிறேன்ற மாதிரி இருக்குது. நான் ஏன் பொய் பேச போகிறேன்? 48 அதிகாரத்துக்கு வாங்க. ஆதியாகமம் புஸ்தகம் சரி 46 3ஆம் வசனம். அப்பொழுது அவர், ஆதியாகமம் 46:3, அப்பொழுது அவர், நான் தேவன், என்னதுங்க, நான் உடைய தகப்பனுடைய, பாருங்க சில நேரத்தில் அவருடைய மகிமை விட்டு கொடுக்க மாட்டார். பாருங்க எப்படி ஒரு கம்பீரமாயிட்டார் ஆண்டவர். சொல்றே தாத்தாவை பார்த்துக்கிட்டேன். 2ஆம் வசனத்தில், அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு யாருக்கு தரிசனமாகிறாரு? யாருக்கு தரிசனமாகிறாரு? இஸ்ரவேலுக்கு தரிசனமாயிட்டீங்கன்னு கூப்பிடுறாரு. கவனிக்கணும், இஸ்ரவேல் தரிசனம் கூப்பிடுறாரு. ஏன்டா பயப்படும் போது பழைய மனுஷனா மாறிடுற? நல்லா சொல்லுங்க. பயப்படும் போது ரட்சிக்கப்படாத மாதிரி மாறிடுறீங்க. அதான் உங்ககிட்ட பேசுறேன் இப்போ. When you fear, you become like a world man. ஒரு ஆர்டினரி, இங்க வெளியில ரூமுக்கு வெளியில ஒருத்தன் பயந்துனுக்கிறான். இப்போ இந்த சர்ச்சுக்கு வெளியில என்ன பண்றான்? நம்மளாம் நடுறோம், நாங்களாம் கிறிஸ்தவ கூட்டம் இப்போ ஆண்டர் ஆராதிக்கு வந்திருக்கிறோம், நாங்களாம் பயங்கரமான சூப்பர், நாங்கள் ஒரு மாதிரி. ஆனால் உள்ள வந்து என்ன பண்ற, பயந்து இருக்கும் போது நீ அவனும் ஒன்றுன்றாரு கர்த்தர். யாரையும் கூட இருக்கிறீங்க. அப்ப பயத்தை டீல் பண்ண வேண்டியது நாம தான். சொல்லுங்க, பயத்தை. சரி, இதுக்கு ஒத்து போறதுக்கு ஒரு சத்தியத்தை இந்த காலில் உங்களோடு பேசுறேன். என்னோட கூட ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41 அதிகாரம். நேரம் போச்சு, ஆனால் ஒரு 10 நிமிஷத்துல நான் 5-7 நிமிஷத்துல கூட பேச முடிஞ்சா பேசிடலாம். வாங்க வாசிக்கலாம். வாங்க 41ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிற அந்த வசனங்கள் என்னோடு கூட புரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சில முக்கியமான காரியங்களை சொல்லும்போது நோட் பண்ணிங்க, திரும்ப என் கூட சொல்லுங்க, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேச. கேட்ட வசனமாச்சே, இது பழைய வசனமாச்சே, வாக்குதாத்தமாச்சே, எங்கள் வீட்டில் மாட்டிக்கிறேன், எங்கள் வீட்டில் ரூமா மாட்டிக்கிறேன்னா உங்களுக்கு ஒன்றும் புரியாது. இப்போ பேசுறது புரியணும்னா ஆவிக்குள்ள இருந்து சொல்லுங்க. பாருங்க, என் தாசனாகிய இஸ்ரவேலே, எப்படி கூப்பிடுறாரு? பிள்ளையாய் உன்னை மாற்றி தத்தெடுத்த பிறகு நீ தாசனாகி இஸ்ரவேலாய் மாறிவிட்டாய். அவர் சொல்ல, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, உன்னை என்ன பண்ண, யாக்கோபா இருக்கும் பொழுது தெரிந்தெடுக்கிறேன். ஜாஷுவா மனாசே அப்பா பேரை வச்சிட்டாங்க, ஆனா ஒரு பழைய மனுஷன் உனக்கு உள்ள இருக்குது. அன்னைக்கு அந்த மனுஷன் என்ன பண்றாரு? தேர்ந்தெடுத்து என்ன பண்றாரு? உனக்கு உன்ன இஸ்ரவேலாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. அப்ப என்ன சொல்றாரு? நான் தேர்ந்தெடுத்த யாக்கோபே, என் சிநேகிதன் ஆபிரகாமுடைய. ஏன்னா அவர் என்ன பண்ணாரு? எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டா மாறி விசுவாசத்துல வல்லவனாய் மாறினபடினால அவங்க பேர பிள்ளைங்களா நீங்க எல்லாம் மாறிட்டீங்க அப்படின்றாரு. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு மூலமாய் எனக்கு வரும்படிக்கு அவர் சாபமாகி சிலுவையினாலே அந்த ஆசீர்வாதத்தை எனக்காய் வாங்கி கொடுத்து விட்டார். நான் இதெல்லாம் நானா பேசல, வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாத்துக்கும் ரெஃபரன்ஸ் உங்களுக்கு நான் காண்பித்துறேன். சரி, இப்ப வாங்க என் கூட. இப்ப சொல்றாரு, நீ எப்படி இருந்த? நான் பூமியின் கடையாந்தங்களில் இருந்து உன்னை என்ன பண்ண? எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து, நீ என் புள்ள, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். அல்லேலூயா. இந்த வசனத்தை எப்படி எந்த அளவுக்கு நீங்க எப்படி எப்படிலாம் வாசிங்க தெரியாது, ஆனால் கொஞ்சம் லைட்டா இதை மாத்திரம் உங்களுக்கு விளக்குகிறேன். நம்ம புரியாதவங்களுக்கு புரிஞ்சு ரொம்ப தெரிஞ்சுன்னா விட்டுருங்க. தெரியாதவங்களுக்கு சொல்றேன், நம்ம யார் யாரோ இருந்தோம், எப்படியோ இருந்தீங்க, எப்படியோ இருந்தோம். கர்த்தர் ஒரு திட்டம் வைத்தபடினாலே அவர் உன்னை தேர்ந்தெடுத்து உன்னை அவருடைய பிள்ளையாய் மாற்றி விட்டார். அதை முதல்ல நம்பணும். எதை நம்பணும்? ஆண்டவருடைய பிள்ளையாய் நான் மாறிட்டேன், அவருடைய சொந்தமாய் நான் மாறிவிட்டேன். ஐயா 5 வாரம் தான் வர, 3 வாரம் தான் வர, நான் என்னெல்லாம் அப்படி எல்லாரையும் மாத்திட்டாரு. அல்லேலூயா. சில சொல்லுவோம் நாங்களாம் 50, யாரா இருந்தாலும் எல்லாரையும் ஒரு பிள்ளையா மாத்திட்டாரியா. உன்ன ஒரு பிள்ளைய பூமியின் கடையாந்திரத்தில் எங்கேயோ உட்காந்து மூலையில உட்காந்து ஒண்ணுமே இல்லை. அதனால்தான் ஒரு எங்கெங்கயோ இருக்கிறோம், நம்ம கைவிடப்பட்டு இருந்தோம், சாபத்தில் இருந்தீங்க, ஆண்டவர் உங்களை அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா அதை சொல்லிட்டு தான் சொல்ற. 41:10 வாசிக்கிறீங்க. நீ நல்லா கவனிங்க, யாரை பயப்பட வேணான்றாரு? அதை நம்புறவனை தான் பேசுறாரு. நீ பயப்படாதே. If you trust
that the Lord, because எனக்கு நான் பழைய ஒரு பாட்டு இங்கிலீஷில் பாடுவாங்க, Father God, I'm not alone, you have adopted me into your family. ஆண்டவரே, நான் தனியா இல்ல, உம்முடைய குடும்பத்தில் என்னை நீ தத்து எடுத்து உம்முடைய பிள்ளையை மாற்றி விட்டீர். இனி நான் தனியானவன் அல்ல, சுதந்திரவாளி. ஹல்லேலூயா. இங்க யாருக்கிறவங்க தனியா இல்லைங்க, நல்லா கேட்டுங்க. இப்போ ஆபிரகாம, யாக்கோப, ஈசாக்கெல்லாம் காமிச்சு பார்த்தீங்களா? எல்லாருக்குள்ள என்ன ஃபீலிங் வந்துச்சுன்னா, நான் தனியாக எப்படி பண்ண போறேன், என்னால அல்லது காலையும் கண்டம் பண்ணேன், என் வேலையில் நான் எப்படி இருக்க போறேன், என் பிஸ்னஸ் நீ தோத்துட்ட, யோ ஃபெயிலியர், என் பிஸ்னஸ, என் குடும்பத்தை நான் யோ உன் குடும்பத்தை நீ ஒன்றும் பண்ண முடியாது. நான் இல்லை, தனியா கர்த்தர் பார்த்துப்பார். கர்த்தர் கொடுத்ததை கர்த்தர் பார்த்துப்பார். யோபு என்ன சொல்றான் தெரியுமா? கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் எடுத்துக்கிட்டாரு, கர்த்தர் திருப்பி தருவார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்த மனுஷனுக்கு இந்த விசுவாசம் தான் நமக்குள்ள இருக்கணும். ஐயா, இந்த வருமானத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன், நீ ஒன்றும் பண்ண மாட்டேன், ஒன்றும் கிழிக்கவே இல்லை, கிழிக்க மாட்டேன், எப்படின்னா தப்பா எடுத்துக்கோ. நான் பிளான் பண்றேன், இப்படி பண்ணணும், நான் உன் புத்தி அவ்வளோதான், அவ்வளோதான் முடியும். யார் வேணா எப்படி வேணா எடுத்துங்க போங்க. என் கூட தான் இருக்கிறீங்களா? Because you limit God. கர்த்தரே, ஏன்னா you run ahead of God and you become more than God. God says, okay, you do because you are treating. அது ஒரு பெருமையா மாறிடுது சார். அது என்ன மாறிடுது? என்னைக்கெல்லாம் நான் நிறைய பேர் பார்த்து, எங்க ஊழியத்தில், எங்க சபையில் அவுட்டு நீ. எவனோ ஏதோ பப்ளிஷ் பண்ணும்போது சொன்னாங்க, டேனியல் லிவிங்ஸ்டன் மினிஸ்ட்ரிஸ் போனா, டே நான் காலி பண்றதுக்கு நினைச்சிங்களாடான்னு கேட்டேன். டேனியல் லிவிங்ஸ்டன் மினிஸ்ட்ரிஸே கிடையாது, எதுவுமே எல்லாம் ஏசாமி ஊழியம் தான். எனக்குன்னு எந்த ஊழியம், எனக்கு ஒரு வேலைக்காரன் நான். கர்த்தர் அதுக்குரிய கூலியை தர்றார், அதுக்குரிய கிருபையை தர்றார், அதுக்குரிய ஆசீர்வாதம் தர்றார். அந்த தாழ்மையாக இருந்துட்டு போயிட்டா ஜெயிச்சிருவோம். எனக்குன்னு என் கொம்பை தூக்கி சொருவிக்கிட்டு நான் சுத்தினேன்னா நான் அவுட்டு, அவள் தான். யாரையும் கூட இருக்கிறீங்க? அதில் என்றைக்குமே உன் பிஸ்னஸ், உன் வேலை, உன் பணம் நினச்சின்னா நீ அவுட்டு அவுட்டு அவுட்டு, காலி. இன்னைக்கு மாறிக்கங்க. கர்த்தர் சொல்றார், நான் உன்னை தேர்ந்தெடுத்து எங்கேயோ இருந்த கடையாந்திரத்தில் உன்னை என் பிள்ளையா மாற்றி இருக்கிறேன். உன்னை பார்த்து நான் சொல்றேன், நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். இதெல்லாம் நம்பாலனா நீங்க அவுட்டு. நல்லா கேட்டுங்க. கர்த்தர் சொல்ற, உனக்கு நன்மை செய், இந்நாட்களில் நன்மை செய்ய பயப்படாதுன்னு சொல்றாரு. அதுக்கு தான் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறேன். இந்த நாட்களில் நன்மை செய்யணும்னா முதல்ல உனக்குள்ள நம்பிக்கை வரணும். முதல்ல ஒரு சொன்ன சில விஷயத்தை திருந்தீங்க, இப்ப அடுத்தது நம்பணும். எதை நம்பணும்? நான் அவருடைய சொல்றாரு பாருங்க, 4 விஷயத்தை உங்களுக்கு இந்த 10வது வசனத்து அடிப்படையில் சொல்லி முடிச்சிடுறேன். பயப்படாத, நான் என்ன பண்றேன், உன் கூட இருக்கிறேன். அவர் கூட இருந்தா என்ன நடக்குங்க? எப்போ எல்லாமே பாதுகாப்பா இருக்கும். சொல்லுங்க. நம்பர் 1, the Lord will be my protector. If you're writing down, you make a note of that verse. இந்த வசனத்தை குயிக்காக அப்படியே வாசி வீட்டில் மாட்டி வச்சுருப்பீங்க. இன்னைக்கு 4 உண்மைகள் அந்த வசனத்தின் அடிப்படையில் உங்களுக்கு சொல்றேன். நீ பயப்படாத, நான் உன்னுடைய பாதுகாவலர், நான் தான் உன் ப்ரொடெக்டர். கர்த்தர் கூட இருந்தா விட்டுருவாரா? ஹலோ, ஒரு கேள்வி கேட்குறேன் சார், பதில் கொடுங்க சார். கர்த்தர் கூட இருந்தா விட்டுருவாரா? உன்னே நம்பி ஒருத்தன் பைக்கில் உட்காந்து வரும்போது தள்ளியா விட்டுற கீழே. புருஷன் நம்பி உங்க கிட்டே வச்சிரு, அப்படியே குச்சிருன்னு பத்திரமா கூட்டின்னு போனேன் என் மனைவிக்கு அப்படியே. ஹலோ, நான் தூக்கி பத்திரமா வச்சுக்கிறேன், விட்டுருவாரா? எத்தனை பேர் நோடு இருக்கிறீங்க? அதை தான் அந்த கான்ஃபிடன்ஸ் இன்னைக்கு பில்டு பண்ணிட்டீங்கன்னா, ஆபிரகாமுக்கு வந்த பயம் வராது, ஈசாக்கு வந்த பயம் வராது, யாக்கோபுக்கு வந்த பயம் வராது. நம்மெல்லாம் சும்மா அப்படியே நெஞ்சை தட்டிக்கிட்டு, நான் வந்து புதிய ஏற்பாட்டு விசுவாசி, உனக்கு ஒரு பிள்ளைய கொடுத்தாருன்னு அந்த பிள்ளைய பார்த்துப்பாரு. உங்கள் பிள்ளை திருமணத்தை நடத்தி வச்சாருன்னா அது கொடுக்க வேண்டியது அவர் தருவார், அதுக்கு பெத்தெடுக்க வேண்டிய பிள்ளைய அவர் தருவார். அந்த நம்பிக்கை உனக்குள்ள பெருகிடுச்சுன்னா நமக்கு டென்ஷன் இருக்காது. இல்லைன்னா டெய்லி படுக்கும்போது நம்ம டென்ஷன் ஆகாதில் எல்லாரையும் டென்ஷன் பண்ணி விட்டுறோம். பயத்தில் என்ன நம்ம பண்ணுறோம், என்னன்னு தெரியல, அவனுக்குலாம் இது ஆயிடுச்சு, இவனுக்கு இன்னும் ஆயிடுச்சு, அங்கே ஆயிடுச்சு, இதாச்சு, இதாச்சு. நல்லா இருக்கிறவங்களே கேத்து விட்டுறான். நீ காலைல ஒரு உண்மையை தெரிஞ்சுங்க. கர்த்தர் சொல்ற, என்ன சொல்றா தெரியுமா? பயப்படாதே, நான் என்ன பண்றேன்? The Lord is my protector. திகையாதே, நான் தேவன். நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றது மாத்திரம் இல்ல,
என் பலத்தை உனக்குள்ள தரேன்றார். ஒரு உதாரணத்தை நான் முதல் 6 சொன்னேன், கேட்டவங்களுக்கு திருப்பி 2வது அடி கேளுங்க, பரவாயில்ல. நேற்று ஒரு உதாரணம் சொல்லியிருந்தாங்க, நேற்று சாப்பிட்ருக்கும் போது பேசிக்கும்போது சொல்லியிருந்தாங்க, டீச் பண்ண வந்தாங்க. யூ டாக்கிங் அபவுட் அடாப்ஷன். இதை பேசிட்டுக்கும்போது இந்த உதாரணத்தை சொன்னார். அவங்க தெரிஞ்சவங்க ஒருத்தங்க ரொம்ப நாள் பிள்ளை பிறக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு பிள்ளையை தத்து எடுத்தாங்களாம். அந்த பிள்ளை அது அவங்க தூக்கி அவ்வளோ அந்த பிள்ளையை தங்க பிள்ளையா பாசமாக தூக்கி சுமந்து வளர்த்து, அதை வளர்த்த உடனே அது அப்படி அந்த ஒரு சில மாதத்திலேயே அந்த வீட்டுக்குள்ளே அந்த பிள்ளை வந்தது உண்மை. அவங்க நிகழ்ந்ததை சொன்னாங்க. அந்த பிள்ளை வந்த 1 மாதத்துலேயே அந்த அம்மா கர்ப்பம் தரிச்சிச்சான். அவங்க சொல்கிறாங்க, அந்த பாசம், அந்த அரோமா, that kind of one transformation, that love, இதுவரையில் திறக்காத கர்ப்பத்தை திறந்து. ஏன் இதை சொல்கிறேன்? கர்த்தர் உன்னை தூக்கி உன் பலனா மாறிட்டார்னா அவர் பலம் உனக்குள்ள வந்துடுது. எத்தனை பேர் புரியுது சார்? அப்போ அவர் பலம் உனக்குள்ள வரும்போது நீ அனுப்பியா அவர் அனுப்பாரா? உனக்குள்ள தெரிஞ்சவங்க மாத்திரம் பதில் கொடுங்க. டைம் ஆகுதுன்னு நினைக்கிறவங்க டைம் நினைச்சினே தான் இருக்கும், பரவாயில்ல. மற்றவங்க சொல்லுங்க. எப்படி சொல்லுங்க? அவர் என்ன சொல்றாரு? நான் சொல்ல சார், நீங்களே பாருங்க. உன் கூட இருப்பார். 2வது என்ன சொல்றாரு? நான் உன்னை. அப்போ ஒரு பலன் எனக்குள்ள வந்துருச்சுன்னா என் சுயத்துல என் சரீரத்தில் நிற்பனா கர்த்தருடைய பலத்தில் நிற்கிறேனா? Hallelujah. I am empowered with God's power. Number 1, I am protected by God. கர்த்தரால் நான் பாதுகாக்கப்படுகிறேன். 2வது, இப்ப நானா நிக்கல, ஒரு பலத்தில் நிற்கிறேன். நான் அடிக்கடி பார்த்துக்கிறேன் ஊழியத்தில், என் தனிப்பட்ட காரியங்களை நான் பார்த்துருக்கிறேன். போன வாரம்லாம் இங்கே உட்கார்ந்தவங்க சாட்சி. மூச்சு விட முடியாத அளவுக்கு எனக்கு இரும்பல், அவ்வளோ கோல்டு. சாயந்தரம் மீட்டிங் போகலாமா போகக்கூடாது, ஏன்னா ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. I was contemplating in my mind, என்னால் முடியுமா, பேச முடியுமா, பாட தான் முடியுமா. ஒரு கட்ஸில் கிளம்பிட்டு மனுஷன் என்னை கூப்பிட்டு போய் நான் கேட்டுவேன். நான் போகும்போது சொன்னேன்ப்பா, நான் ஒரு கொஞ்ச நேரம் பேசிட்டு போயிடலாம்ப்பா சீக்கிரம், அப்படி பாட வற்புத்துனா நீ பாடு அப்படின்னு. அங்கே போகிறேன், அங்கே ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு கூட்டம் அங்கே உட்காந்துக்கிட்டு. ஒரு தம்பி கீபோர்டு வாசியத்துக்காக நான் வரேன்னு கேள்விப்பட்டேன். அவன் போஸ்ட் லிஸ்ட்டில் பார்த்தினாலும் வந்துட்டான். அவன் நீங்கள் வரீங்க பாஸ்ட், நீங்கள் வரீங்கன்னு வந்துட்டேன். நிற்கிறேன், நான் பேசலாம் தான் நிற்கிறேன். ஆனால் கர்த்தர் ஒரு பலனை எனக்குள்ள அனுப்புகிறாரு. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் அனுப்புகிறாரு, கர்த்தர் நிற்க வச்சிருக்கிறாரு. என்னை அறியாத ஒரு பலன் எனக்குள்ள வருது. மயசை வியந்து பார்த்துன்னு நான் வரும்போது கேட்டேன்னாடா கிண்டலாச்சாடா அப்படின்னு. நான் போய் பேசின மாதிரி இருந்துச்சாடா. போகும்போது முடியாதுன்னு சொல்கிறேன். 1 நேரம் பாடி 1 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு மேலே பிரசங்கம் பண்ணிவிட்டு வந்து உட்கார்றேன் வேர்த்து. அதுதான் அங்கே கர்த்தர். நீ பயப்படாத, உன்னால் செய்ய முடியாது, நான் உனக்கு பலனாக இருக்கிறேன். உனக்கு முடியாது தான், ஆனால் நான் உன்னை கட்டி பிடிச்சிட்டு உன்னை பிடிச்சிக்கும் போது என் பலம் உனக்குள்ளே வந்துடுது. யார் என் கூட இருக்கிறீங்க? பயப்படாதுன்னு சும்மா ஒரு ஃப்ரேஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, போடா நான் பார்த்துக்கிறேன்டா. என்ன பார்த்துப்பேன்? 10 ரூபா தரமாட்டேன், 10 பைசா தரமாட்டேன். ஆனால் மாலுங்க சொல்கிற மோட்டிவேஷன் வேர்ட், போ பார்த்துக்கலாம். அப்படிலாம் கர்த்தர் பேசலை. பயப்படாதுன்னு சொல்றதுக்கு அத்தாட்சி இல்லாமல் பேசவில்லை. அவர் பேசுகிறதுக்கு ஒவ்வொரு அத்தாட்சி சொல்றாரு. நான் உன் கூடவே இருப்பேன். I will be your protector. என்ன சொல்ற? நான் உனக்கு பலன் தருவேன். அல்லேலூயா. அப்போ அந்த பலன் எனக்குள்ள வந்துரும். சொல்லுங்க, கர்த்தர் கூட இருக்கும்போது நான் எப்படி நிக்கிறேன்? அவர் என்னை போய் பலனோடு கூட உட்கார வச்சிருக்கிறார். நான் எழுந்து இருக்கிறேன். நீங்க வரும்போது எப்படி வந்தீங்க எனக்கு தெரியாது. இந்நாட்களில் கர்த்தர் உனக்கு நன்மை செய்கிறார். இந்த நிமிஷம் உனக்கு நன்மை செய்கிறார். அவருடைய பலன் உனக்குள்ள வருகிறது. வரும்போது பலவீனத்தோடு வர்றீங்க, போகும்போது கர்த்தருடைய பலனோடு கூட போறீங்க. Hallelujah. You are an empowered man by the power of God. கர்த்தருடைய பலத்துல நிரம்பி இந்த இடத்துல போறீங்க. அதோட நிக்கல பாருங்க, அந்த வசனத்தை வாசிக்கிறேன். அது மாத்திரமல்ல, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். அல்லேலூயா. 2வது ஒன்னு பலப்படுத்துறாரு. பலப்படுத்த நிறுத்தல பாருங்க. பயப்படாதுன்னு சும்மா சொல்லிட்டு போயில்ல, 4 விஷயத்தை பார்க்கிறேன் நான். நீங்க என் கூட இருந்து என்னை பலப்படுத்தி என்ன பண்றாருங்க? நல்லா புரிஞ்ச தாவீது எழுதுறாரு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம், என் கண் அங்கேயே தான் பார்த்துட்டு இருக்கோம். எல்லாத்தையும் எனக்கு செய்ய வல்லவர் என்னை ஒரு நாளை விட மாட்டார். தம்பி, சிஸ்டர்,
உங்கள் சம்பளத்தெல்லாம் நம்பி வாழ்ந்தீங்கன்னா சம்பளத்தை தான் நம்பி வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஐயா நீங்கள் பேசுவீங்க, நீங்கள் ஊழியக்காரன், உங்களுக்கு யாரோ கொடுக்குறாங்க, எங்கேருந்தோ கொட்டுது. எனக்கு எங்கேருந்தும் கொட்டலை, கொட்டுறதெல்லாம் சில இடத்துல நிற்குது. கர்த்தர் நல்லா நடத்துகிறாரு. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அல்லேலூயா. அவர் எனக்கு கொட்டுவார், அவர் எனக்கு செய்வார். அல்லேலூயா. ஏன்னா அவர் வானத்தை பூமியுமே ஆளுகிறவர், அதை உண்டாக்கினவர். அவர்கிட்ட தான் பணமே இருக்குது, பிரிண்டிங் மிஷின் அவர் கையில் இருக்குது. எனக்கு வேணும்னா அதை ஒண்டி எனக்கு கொடுப்பார். யார் என் கூட தான் இருக்கிறீங்க? சகாயர் சொல்லுங்க. என்னை செழிப்பாய் வைப்பார், என்னை பாதுகாப்பார், என்னை பலப்படுத்துவார், எல்லா உதவியும் தருவார், எல்லா உதவியும் தருவார். படுத்திருந்தா என்னை எழுப்பி நடக்க வைப்பார். பணம் இல்லைன்னா கரெக்டாக அந்த பணத்தை எனக்கு தருவார். நம்பி பாருங்க. ஏதோ ஊழியக்காரர் அதனால் எலியா ஒண்டி போஷிச்சார்ல, நீயும் விசுவாசித்தா உன்னையும் அப்படி தான் போஷிப்பார். அல்லேலூயா. இதுக்கு குவாலிஃபிகேஷனில் எவன் விசுவாசிக்கிறானோ அவனை அப்படி போஷிப்பார். அல்லேலூயா. எலியா போய் நீ உட்கார்ற ஆத்துக்கார இல்லைன்னாரு. ஆத்துக்காரில் உட்காந்தோடனே கர்த்தர் கரெக்டாக எடுத்து வந்து அங்கே கொடுத்தாரு. நீ கூட சில நேரத்தில் ஒன்றுமே இல்லாத உட்காந்துட்டு இருப்பேன், கரெக்டாக கொண்டு வருவதை கொண்டு வந்து உன்கிட்ட சேர்ப்பார். ஏன்னா சகாயர். யார் என் கூட இருந்து மகிமைப்படுத்தி கர்த்தரை சொல்வீங்க? அவர் சகாயர், எனக்கு உதவி செய்கிறவர். அல்லேலூயா. எனக்கு உதவி அதனால தான் ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ரேஸை தூக்கிட்டு வந்துடுறாரு. என்னன்னு சொல்றாரு? பயப்படாதே. சும்மா சொல்லப்பா, மனுஷன் சொல்ற மாதிரி சொல்லப்பா. சம்டைம்ஸ் மேன் சேஸ், பார்த்துக்கலாம்ப்பா, பார்த்துக்கலாம், போப்பா. 10 ரூபா கூட தரமாட்டான், ஆனால் பார்த்துக்கலான்றான். என்னத்த பார்த்துப்பேன்? அந்த மாதிரி சொல்லி எத்தனையோ பேர் நான் கேட்டேன். பார்த்துக்கலாம் நான் கூட வரவே மாட்டானுங்க. மனுஷன் பேசுறதை வச்சு நம்பாத, கர்த்தர் சொல்ற அந்த வார்த்தையை பிடிச்சுக்கோ. பல முறை இது வாக்குத்தத்தமாய் நீ எழுதி ஓட்டியிருந்தாலும் இன்னைக்கு அதனுடைய விளக்கத்தை கர்த்தர் உனக்கு தர்றாருன்னா அந்த வார்த்தையினுடைய விளக்கங்களை பிடிச்சு சொல்லுங்க. கூடவே இருப்பார், கூடவே இருப்பார், எனக்கு பலன் தருவார், எனக்கு சகாயப்படுத்துவார், எல்லா உதவியும் செய்வார், எல்லா உதவியும் செய்து கடைசி அந்த வசனத்தில் வாசிக்கிறீங்க, வலது கரத்தினால் என்னை தாங்குவார். அல்லேலூயா. அப்போ உட்காரவே மாட்டேன், நடந்து நேர்ப்பேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, உட்கார மாட்டேன். தாங்குறாருன்னா அர்த்தம் நிற்கிறதுக்கு நடக்கிறதுக்கு தானே தாங்குவார். உட்காந்துக்கிறவங்கள பெட்டாக இருப்பாரா? கை நடக்கிறதுக்காக தான் தாங்க வைக்கிறாரு. சொல்லுங்க சார். நடப்ப சார். உங்கள் பிஸ்னஸில் முன்னோக்கி போவீங்க சார், உங்கள் வேலையில் முன்னோக்கி போவீங்க சார். தட் யூ வில் ப்ரோக்ரஸ். You will not only prosper, you will progress. இருக்கிற இடத்துல கண்ணை மூடி அப்படியே ஜெபம் பண்ணுங்க. நேரம் கடந்து போயிடுச்சு. இந்த வசனத்தை நம்புனீங்கன்னா, இந்த வார்த்தையை நம்புனீங்கன்னா கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் நம்புறேன் ஆண்டவரே. பல முறை வாக்குத்தத்தமாக இதை கேட்டுக்கொண்டு நான் உனக்கு நன்மை செய்வேன்னு கர்த்தர் சொல்றீங்க. இந்நாட்களை உனக்கு நன்மை செய்வேன், நீ பயப்படாதே. நாட்களுக்கு முன்னே உனக்கு விதைப்பு சமாதானம் இல்லை, இது இல்லை, அது இல்லை, இதெல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, முடிஞ்சிச்சு, பரவாயில்ல, தட்ஸ் ஓகே. இந்நாட்கள் உனக்கு நன்மை செய்வேன், பயப்படாது. நானே உன்னுடைய கேடகம், நானே உன்னுடைய மகா பெரிய பலனாயிருக்கிறேன், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ என்னுடைய தாசன், திகையாதே, கலங்காதே, சகாயம் பண்ணுவேன். நீதி வலது கரத்தினால் உன்னை தாங்கி நடக்க வச்சு உன்னை எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க கொண்டு போய் சேர்த்துருவேன்.